ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார்கள். இந்த நிகழ்வுகள் பலவற்றிலே இந்த மண்ணினுடைய வடக்கு கிழக்கிலே பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கிட்டத்தட்ட 34 உள்ளூராட்சி மன்றங்களுடைய தலைமைத்துவத்தை நிர்வாகத்தை கொண்டுள்ள எங்களுடைய கட்சி மட்டுமல்ல, தமிழ் தேசிய கட்சிகளுடைய எந்த பிரதிநிதியும் இந்த நிகழ்வுகளிலே காணப்படவில்லை. எங்களையெல்லாம் ஓரங்கட்டி ஒதுக்கிவிட்டு எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டும் காணாமல் இருந்து கொண்டு ஒரு நிகழ்வுகளாக நடத்துகின்ற பொழுது அந்த நிகழ்வுகள் ஒரு ஜேவிபியினுடைய அல்லது என்பிபியினுடைய நிகழ்வாகவே காட்சி தருகிறது. இந்த ஒழுங்குகள் எங்களை புறக்கணிக்கிற ஒரு நிகழ்வு. நாங்கள் அல்லது வரவு செலவு திட்ட காலத்தில் இருந்து ஒரு நல்லெண்ண சமிக்கையை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு காட்டியிருக்கிறோம். அண்மையிலே ஹரணி அமரசூரியாவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு கையெழுத்து வைக்கிற விடயத்தில் கூட நான் தெளிவாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த குழுமத்திலே நாங்கள் இந்த விடயத்திலே கையெழுத்து வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு குறிப்பை தலைவர் என்ற முறைப்பிலே நான் போட்டேன். கட்சியாக நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம். ஜனாதிபதி கலந்து கொள்ளுகிற இந்த அரச பொங்கல் விழாவிலே நாங்கள் கலந்து கொள்வதில்லை என்ற முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கு பிரதானமான காரணம், இந்த ஆட்சியிலே பிரஜா சக்தி என்ற பெயரிலே அரச இயந்திரத்துக்கு சமாந்திரமாக கட்சி சம்பந்தப்பட்ட கட்சி தங்களுடைய கட்சியை அடிப்படையாக கொண்ட ஒரு அமைப்பு, ஒரு வேலை திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வண்ணமாக இன்றைய அரச பொங்கல் விழாவிலே வேலணையிலே நடைபெறுகிற ஜனாதிபதி கலந்து கொள்கிற விழாவிலே நாங்கள் கலந்து கொள்ளாமல் விடுகிறோம் என்பதையும் மக்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். கொழும்புல கோட் சூட் போடுகின்ற, யாழ்ப்பாணத்தில் வேட்டி கட்டி கொண்டு வந்து உங்களுடைய அரசியல் பேசுகின்ற நபர்கள் இன்றைக்கு இதோ இங்கு எந்த ஒரு அபிவிருத்தி வரக்கூடாது, எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கின்ற நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். இந்த கூட்டத்திற்கு நாங்கள் அனைவருக்கும் அழைப்பு விட்டோம். இங்கு இருக்கின்ற தமிழரசு கட்சியா அல்லது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விட்டோம். ஆனால் இவ்விடத்தில் நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது ஒருவராவது வந்திருக்கின்றார் என்றால் காணக்கூடியதாக இல்லை. ஆனால் ஒருவரே சொன்னார்களாம், அந்த கொழும்பில் கோட்டு சூட்டும் அணுகின்ற நபர் கூறினாராம், இங்கிருக்கின்றவர்களுக்கு அந்த கிளிநொச்சி மாவட்டத்தில் கருப்பண்ணாவுக்கு நபர் சொன்னார்களாம், நீ போக கூடாது, போனால் உனக்கு ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய சாபக்கேடு, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அரசியலுடைய சாபக்கேடு.